ஹலோ ஆல். நம்ம வந்து டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கிறவங்க யூஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதுனா தான் நமக்கு அடுத்து வந்து கவர்மெண்ட் போஸ்டிங், கவர்மெண்ட் டீச்சர் அந்த வேலை கிடைக்கும். அதுக்கு வந்து நம்ம டெட் பேப்பர் 2 கிளியர் பண்ணியிருக்கணும். டெட் பேப்பர் 1க்கு எஸ்ஜிடி, டெட் பேப்பர் 2க்கு கிளியர் பண்ணவங்க அனைவரும் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமை எழுதலாம். நம்ம இந்த பேப்பர் 2 கிளியர் பண்ணாமல் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. அதுக்கு வந்து இது எப்படிலாம் படிக்கலாம்? ஏன்னா வந்து இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ஒன் டைம் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் வரப்போகுது. ஸோ வந்து அதுக்கு எப்படி படிக்கலாம்? எது மாதிரிலாம் படித்தா நீங்கள் வந்து மார்க் அதிகமாக எடுக்கலாம்? நீங்கள் மார்க் அதிகமாக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்துட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே கிடைக்கும். இதே வந்து கொஞ்சம் நீங்கள் பாஸ் பண்ணிடுறீங்க, ஆனால் வந்துட்டு கொஞ்சம் லோ மார்க்ஸ் அப்படின்னா வந்து உங்களுக்கு எப்படி போடுவாங்க போஸ்டிங்? ஏதோ ஒரு இடத்துல போடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு டாப் 10க்குள்ளேயோ இல்லை டாப் 20க்குள்ளேயோ வந்துட்டா உங்கள் ஊருக்குள்ளேயே நீங்கள் வந்து போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ வந்துட்டு அதுக்காக முயற்சி எடுங்க நல்லா. அண்ட் வந்துட்டு அது எப்படிலாம் படிக்கணும்? பிகினராக இருக்கிறீங்க, நீங்கள் இப்போ தான் யூஜிடிஆர்பி எழுத போகிறீங்க பேப்பர் 2 கிளியர் பண்ணி, இல்லை ஆல்ரெடி எழுதி சில பேருக்கு வந்துட்டு போன தடவை குவாலிஃபை ஆகாமல் இருந்திருக்கலாம். அவங்களுக்குமே நான் வந்துட்டு இது எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு யூஜிடிஆர்பியில் 180 கொஷின் இருக்கும். கொஷின் பேப்பரில் 180 கொஷின் இருக்கும். அதில் வந்துட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, இதில் வந்துட்டு 50 மார்க்ஸ் எடுக்கணும் நம்ம. ஓகேங்களா? 50 மார்க்ஸ் எடுக்கணும். இதில் வந்துட்டு 50 மார்க்ஸில் எடுக்கக்கூடாது, 50 மார்க்ஸ் இருக்கும். இதில் நம்ம வந்து 20 மார்க்ஸ் எடுத்துட்டால் நம்ம இந்த எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிடுவோம். ஓகேவா? இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரே கொஷின் பேப்பரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 30 கொஷின் வந்துட்டு என்னென்னா மொத்தம் 180 கொஷின் சொன்னேன்னா 180 கொஷின்னு. இதில் வந்துட்டு 30 கொஷின் வந்து எதுனா இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கொஷின் தான். ஃபுல்லாக தமிழ் தான் இருக்கும். அந்த 30 கொஸ்டினில் வந்து 50 மார்க், 30 கொஷின் வந்து 50 மார்க்கு. ஓகேங்களா? 30 கொஷின் வந்து 50 மார்க்குக்கு வைப்பாங்க. இந்த 30 கொஷினில் வந்துட்டு நீங்கள் வந்து 20 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேப்பர் குவாலிஃபை ஆகிடும். குவாலிஃபை ஆகி நீங்கள் மேஜர் சப்ஜெக்டை உங்களுக்கு கரெக்ட் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து 50க்கு 19 இல்லை 20 பிலோ எடுத்திருந்தீங்கன்னா உங்களோட பேப்பர் வந்து நாட் குவாலிஃபைடுங்கிற கேட்டகரியில் வந்துடும். அப்படி வந்துருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பேப்பரை பார்க்க கூட மாட்டாங்க. நீங்கள் இன்கேஸ் இதில் வந்துட்டு 150 அவுட் ஆஃப் 120 எடுத்திருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு ஃபெயில் தான் இந்த எக்ஸாமில். ஓகேங்களா? நீங்கள் இந்த 20 மார்க் எடுத்தால் மட்டுமே தான் உங்களுக்கு மேஜர் வந்துட்டு போக முடியும். அதனால் நீங்கள் வந்து மேஜரில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி இதில் பாஸ் ஆனால் தான் நீங்கள் இதில் பாஸ் ஆனாலுமே உங்களுக்கு வேலைக்கு போக முடியும். நான் வந்துட்டு இதில் 120 எடுத்துட்டேன், அதில் எடுக்கலைன்னா என்னன்னு கேட்டு நம்ம போய் எந்த ஆர்கியூவும் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் படிக்கும் போதே இதையும் சேர்த்தே படிச்சிருங்க. அண்ட் வந்துட்டு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நான் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் டெட்டில் கிளியர் பண்ணிவிட்டு இந்த யூஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு யூஸ் பண்ணிக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து மேஜர் வந்து நீங்கள் எந்த மேஜரோ, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எந்த மேஜராக இருந்தாலும் அந்த மேஜரில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு 150 கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? இந்த மேஜரில் இருந்து மட்டும்தான் 150 கொஷின் உங்களுக்கு கேட்பாங்க. இதில் இந்த 150ல் எத்தனை டாபிக் கொடுத்துருப்பாங்கன்னா நமக்கு சிலபஸில் 10 டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ்ஸு பிரிண்ட் அவுட்டோ இல்லை ஃபோனில் பார்த்து நோட்டில் எழுதிய வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு தமிழுக்கும் எழுதி வச்சுக்கோங்க, இதுக்கும் எழுதி வச்சுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒர்க் போயிட்டுருக்கீங்க, உங்களுக்கு எழுதலாம் டைம் இல்லை, உடனே பார்த்து படிக்கணும்னா ஒரு பிரிண்ட் அவுட் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? போட்டு வச்சுட்டு ரெண்டுத்துக்கும் இந்த சிலபஸில் உள்ள டாபிக்ஸ் பாருங்கள். 10 டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க. மேஜரில் 10 டாபிக்ஸ் இருக்கும். இந்த 10 டாபிக்ஸில் நீங்கள் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 டாபிக் நல்ல தெரோவாக இருக்கணும். அதுக்கும் இல்லாமல் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை
நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையுமே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கொஸ்டின் வித் ஆன்சரோட நான் போடுறேன். என்னோடய மேஜர் வந்து மேக்ஸு. அதனால என்னோடய மேக்ஸ் மேஜரோட கொஸ்டின் வித் ஆன்சரை நான் போடுறேன். நான் மற்ற மேஜருக்குமே வந்துட்டு என்னென்னலாம் கொஸ்டின் கிடைக்குதோ, என்னென்னலாம் மெட்டீரியல்ஸ் கிடைக்குதோ, என்னென்னலாம் நோட்ஸ் கிடைக்குதோ அதையும் உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிக்கிறேன். எந்த மேஜராக இருந்தாலும் நம்மளோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன் எது எது கிடைக்குதோ. ஆனால் என்கிட்ட இப்போ இருக்கிறது மேக்ஸ் தான். அதையும் நான் போடுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் கேட்டிருக்கேன். அவங்களாம் சென்ட் பண்ணோன்னே உங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் வந்துட்டு நான் வந்து வீடியோவாக போடுறேன். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வீடியோ போடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எந்தெந்த டாப்பிக்கில் அதிக வெயிட்டேஜ் இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அதை முடிச்சுட்டு அடுத்த யூனிட் எடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டே பெரிய யூனிட்டை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்து சின்ன யூனிட் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே பெரிய டாப்பிக்காக எடுத்து படிச்சுட்டு உங்களுக்கு போர் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் நினச்சாலும் நம்மளால் படிக்க முடியாது. நாளைக்குன்னு கடத்திக்கிட்டே இருப்போம் நாளை. அதனால் எதை வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த யூனிட்டை படித்து முடிங்க. மேக்ஸிமம் 6 டாபிக் ஃபுல் தெரவாக இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த இந்த 2த்தையும் ஒழுங்காக படிங்க. இந்த தமிழுக்கும் நான் மேஜருக்குமே வந்துட்டு ஃப்ரீ கிளாஸஸ் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறேன். எல்லா மேஜருக்குமே நான் வந்து ஃப்ரீ கிளாஸஸ் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் மேக்ஸிமம் எந்த மேஜராக இருந்தாலும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்துட்டு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.